எனக்கு இந்த காட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்கும் தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி. காயத்ரி, இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. ஒருவேளை நாம காட்டுக்கு போறது அனுவுக்கு பிடிக்கலையோ? இப்ப என்ன பண்றது காயத்ரி? கார்த்திக், அனுவுக்கு பிடிக்கலனா கூட இப்ப நான் சூர்யாவை தேடி போயே ஆகணும். நாம போலாம். இருங்க, கிளீன் பண்ணிட்டு வரேன். என்ன காயத்ரி, அது கிளாஸ் கை கிழிச்சிட போகுது. கஸ்தூரி. ஐயா இதோ வரையா. ஐயா அது கிளாஸ் உடைஞ்சிருச்சு, கொஞ்சம் அதை கிளீன் பண்ணிடு. சரிங்க ஐயா. வா காயத்ரி. காயத்ரி வா போலாம். வரேன். அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க ஐயா, இருட்டுக்குள்ள போய் சேரணும். சீக்கிரம் வாங்க. ஏய் சுருளி, ஒண்ணு போயிருச்சு போல இருக்கியா? என்ன வில்சா, இது யாரு? நம்ம ஊர்க்காரனா? ஏதோ வெளியூர்காரன் போல இருக்கு. புலி அடிச்சதா இல்ல தற்கொலை பண்ணானான்னு தெரியல. ரேணுகா. என்ன சுப்பு? அது என்ன? அது சூர்யாவா இருக்குமா? அது சூர்யாவா இருக்க சான்ஸே இல்ல. கோவில் அந்த சாமியாரு குறி பார்த்துட்டு என்ன சொன்னாரு? 24 மணி நேரத்துக்குள்ள நாம சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சிட்டா அவரை நல்லபடியா காப்பாத்திடலான்னு சொன்னார்ல. அவரு சொன்னதை நீ நம்பலையா? இல்ல ரேணுகா, என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. இதை பாருங்க சுப்பு, இப்போ எதுக்கு அனாவசியமாக பயந்துட்டு இருக்கீங்க? ரேணுகா அம்மா சொன்ன மாதிரி இது சூர்யாவாக இருக்க சான்ஸே இல்லை. இப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, முகத்தை திறந்து காட்ட முடியுமா? பாத்துறீங்களா? வாங்க சுப்பு, பயப்படாமல் வாங்க. சுப்பு பாருங்க. சுப்பு பாரு பாரு. இந்த பாருங்க சுப்பு, இப்போ உங்க பயம் போயிடுச்சுல்ல? அண்ணே நீங்க எடுத்துட்டு போங்க. சரிப்பா. ஏய் பார்த்து புடி. வாடா. என்னண்ணே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். சார், இந்த காட்டுக்குள்ள போறத ஒரு 3 நாள் கழிச்சு வச்சுக்கலாம் சார். ஏ இப்ப என்ன? ஏமா, இந்த மலைக்குள்ள யாரு அகால மரணம் அடைஞ்சாலும் அடுத்த 3 நாளைக்கு எங்க ஜனங்க யாருமே காட்டுக்குள்ள காலடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படி?
அகாலமாக இறந்து போன உயிர் 3 நாள் வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே ஆவியும் அலைஞ்சிட்டு இருக்கும். மனுஷ வாடை பட்டா போதும், காத்தோடு காத்தா வந்து ஆளையே காலி பண்ணிடும். ஏயா இந்த காலத்தில் போய் பேய் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சார், எந்த காலமா இருந்தா என்ன, பிறக்கிற மனுஷனுக்கு சாவுன்னு ஒன்று நிச்சயம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த சாவுக்கு அப்புறம் அந்த ஆன்மா ஆவி அலையிறது நிச்சயம் இருக்கு. உங்களை மாதிரி நம்பாம 3 நாளைக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வராத இங்க ஆளுங்க அல்பாயுஸ்ல உயிரை விட்டுருக்காங்க. சொன்னா கேளுங்க சார். இப்ப உள்ள போவேணாம், 3 நாள் கழிச்சு போய்க்கலாம். இப்ப வாங்க போலாம். அது முடியவே முடியாதுங்க. சாமியாரு 24 மணி நேரத்துக்குள்ள சூர்யாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எங்களால சூர்யாவை காப்பாற்றவே முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுங்க? எவ்வளவு வேணாலும் நாங்க தரோம். ப்ளீஸ் எங்களை இப்பவே கூட்டிட்டு போங்க. நல்லா பேசுறியம்மா நீ. செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்குற பணத்தை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? சரி, நீங்க யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் இன்னைக்கு இந்த காட்டுக்குள்ள போக தான் போறேன். சுபு நில்லு. உன்னை மட்டும் இந்த காட்டுக்குள்ள தனியா அனுப்பிட்டு நாங்க திரும்ப போயிடுவோம் நினைச்சியா? நாங்களும் வரோம். ஏயா லேடிஸே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, நீங்கள் என்னவோ இப்படி பயந்து சாவுறீங்க? உங்கள் உதவியே எங்களுக்கு தேவையில்லை, போங்கய்யா, நாங்கள் பார்த்துக்குறோம். வாங்கம்மா போகலாம். சார் ஒரு நிமிஷம், நாங்களும் வரோம். யோ சொல்லி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், நம்மளை நம்பி தானே வந்தாங்க. இப்போ நாமளே பயந்துக்கிட்டு அவங்கள தனியாக அமிச்சா நியாயம் இல்லைடா. நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு நாமளும் அவங்க கூட போவோம்டா. நம்ம சாமி நம்மளை காப்பாத்துண்டா. சரியா, நான் முன்னாடி போறேன், நீயும் முத்துவும் அவங்களுக்கு பின்னாடி வாங்க. சரி வாங்கம்மா. போங்க போ. அந்த இடத்துல பாருங்க. இரு பாக்குறேன். என்னாச்சு கார்த்திக்? ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரியலையே, யாரையும் காணோம். இந்த நீயே பாரு. ஒண்ணுமே தெரியலையே கார்த்திக். வாங்க அங்க போய் பார்க்கலாம். வா. காயத்ரி பாத்து ஓடாத. காயத்ரி ஸ்லிப் ஆயிட போகுது. கார்த்திக் கொஞ்சம் அந்த பக்கமா பாருங்க. பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல கார்த்திக். நீங்க பாருங்க, அதோ அந்த பக்கமா பாருங்க. ஒன்னும் தெரியலையே. ஏதாவது தெரிஞ்சுதா? சரி வாங்க நம்ம வேற இடத்துல போய் பார்ப்போம். அந்த பக்கமா தேடலாம். அந்த பக்கம் தானே, போலாம்.
முத்து பார்த்து கூட்டு ஆ வாயா. பார்த்து போங்க பார்த்து போங்க பார்த்து போங்க. போங்க போங்க. முத்து சீக்கிரம் கூட்டு வாயா. வராங்க போ. போங்க. காயத்ரி கூட நான் பார்க்குறேன். கார்த்திக் கீழே போய் பார்க்கலாமா? எங்க? அந்த பக்கமா? எது அங்கேயா? ஆமா சரி வா வாங்க. வா. இங்க இப்படியே வண்டி நிறுத்துங்க. இப்படி பார்க்கலாமா? காயத்ரி இங்க இதுக்கப்புறம் வண்டி போகாது. நம்ம நடந்து தான் போகணும். சரி வாங்க போய் பார்க்கலாம். என்ன காயத்ரி? இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ ஒரு இடத்துல சூர்யா இருக்கணும். அவரை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும் கார்த்திக். கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க போலாம். போலாம். ஆ, கார்த்திக், சுப்பு ரேணுகா எல்லாரும் சூர்யாவை தேடி கண்டிப்பா காட்டுக்குள்ள வருவாங்க. அவங்க கண்ணில் நான் படக்கூடாது, பாத்துக்கோங்க. சாமியார் காட்டுக்குள்ள கிழக்கு பார்த்து தானே போக சொன்னார்னு சொன்னேன். ஆமா. ஸோ சுப்பு கண்டிப்பா கிழக்கு பார்த்த மாதிரி தான் போவாங்க இல்லையா? ஆமா கார்த்திக். அதனால நான் உன்னை ஆப்போசிட் சைட்ல தான் கூட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து நாம சூர்யாவை தேடி எதிர் திசையில தான் போறோம். எங்கேயாவது அவங்கள நாம பார்த்தோம்னா எங்கேயாவது மறைஞ்சிருவோம். தேங்க்ஸ் கார்த்திக், வாங்க போலாம். போலாம். இந்த பக்கம். கார்த்திக் என்ன ஆச்சு? தோ வரேன். என்ன காயத்ரி? உள்ள போய் பார்க்கலாமா இல்ல சுத்திட்டு போவோமா? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. சரி இப்படி சுத்திட்டு போய் பார்க்கலாம். தேடலாம். இந்த பக்கம் முதல்ல போவோம். பார்த்து வாங்க. பார்த்து வா ரேணுகா. தண்டை பண்ணி பார்த்து வாங்க. சார் பார்த்து சார். ஆ பார்த்து போங்க. போங்க போங்க பார்த்து போங்க. பார்த்து மெதுவா வாங்க. இருங்க, நில்லுங்க நில்லுங்க, அங்கே நில்லுங்க. இது யாரோட ரத்தம் தெரியுதா? இப்ப நம்ம வர்ற வழியில ஒருத்தனை தூக்கிட்டு போனாங்கல்ல, அவனோட ரத்தம். பார்த்து நீங்க யாரும் இந்த ரத்தத்தை மிதிச்சிடாம அப்படியே சுத்தி நடந்து போங்க. அப்படி இந்த ரத்தத்தை நீங்க மிதிச்சீங்க, அவனோட ஆவி நமக்கு பின்னாடியே வந்து அடிச்சு கொன்றும். பார்த்து மெதுவா வாங்க, மிதிச்சிடாதீங்க. போங்க. மிதிக்காம மிதிக்காம பார்த்து பார்த்து வாங்க. மெதுவா மெதுவா பார்த்து நடந்து. இப்படி வாமா. பார்த்து வா ரேணுகா. பார்த்து போங்க பார்த்து போங்க.
மேடம் தானே ஐயோ கார்த்திக் தோ இங்க பார்த்துட்டு வரேன். வாங்க. கார்த்திக் இந்த சைட் போக முடியுமா? அங்கேயா? ஆமா. இல்ல நம்ம அப்படி சுத்திட்டு போய் பார்க்கலாம். சுத்தி போலாம். கார்த்திக் இதுக்குள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல இல்ல அதோ அங்க இருக்கு. ஆனா ரொம்ப டீப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல வாங்க, ஒன்னும் ஆகாது. காயத்ரி காயத்ரி நில்லு, அங்க கொஞ்சம் டீப்பான பிளேஸா இருக்கு. முன்னாடி நான் போறேன், நீ பின்னாடி வா. நீங்க வாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். பாத்து போ. பாத்து வாங்க கார்த்திக். பாத்து போ. நான் வேணா முன்னாடி போட்டுமா? வேணாம் வேணாம், இப்படியே போணுமா? பாத்து கீழே மெதுவா போ. வாமா வாமா மெதுவா வாமா. யோ முத்து பார்த்து சார். பார்த்து போங்கம்மா. அம்மா இந்த ஏரியாலாம் ரொம்ப மோசமான ஏரியா, பார்த்து வாங்க. வாமா பார்த்து வாமா பார்த்து வாமா. பாத்து கீழே மெதுவா போ. கார்த்திக் இந்த பக்கமா போலாமா? போலாமே. சாரி கார்த்திக், கவனிக்காம காலை வச்சுட்டேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. காயத்ரி இப்பவும் சொல்றேன் கேளு, இது ரொம்ப ஆபத்தான காடு. சும்மா பார்க்கறதுக்கு தான் கண்ணுக்கு அழகா இருக்கும். காலை வச்சா அங்க அங்க பள்ளம் இருக்கு. ரிஸ்க் வேணாம் காயத்ரி. இந்த அமைதிக்கு பின்னால ஆபத்து இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வா வீட்டுக்கு போலாம். இல்ல, சூர்யா இல்லாம நான் எங்கேயுமே வரமாட்டேன். சூர்யா சூர்யா சூர்யா, நீதான் சூர்யா வேணா அவன் வாழ்க்கை வேணாம்னு சொல்லி 6 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்த. இப்ப என்னாச்சு உனக்கு? காயத்ரி நான் கேட்டதுல தப்பு இல்ல கார்த்திக். இந்த கேள்விய நீங்க வீட்லயே கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப லேட்டா கேட்டிருக்கீங்க. சாரி, நான் ஏதோ எமோஷனலா. நீங்க எமோஷனலா பேசியிருக்கலாம். ஆனா என் லைஃப்ல எந்த முடிவையும் எமோஷனலா எடுத்ததில்ல. சூர்யாவும் சுப்புவும் தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு அவங்கள நான் தூக்கி போட்டுட்டு வந்தேனே, அது எமோஷனல் முடிவு இல்லையான்னு நீங்க நினைக்கலாம். சத்தியமா சொல்றேன், அது நான் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவில்லை. ரொம்ப நிதானமா யோசிச்சு தெளிவா எடுத்த முடிவு அது. சுப்புவுக்கும் சூர்யாவுக்கும் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அது எனக்கு தெரிஞ்சு போய் நான் கோவப்பட்டப்போ, சுப்புவும் சூர்யாவோட வைஃப் தானே, உனக்கு சூர்யா கிட்ட என்ன உறவும் உரிமையும் இருக்கோ
அது சுப்புவுக்கும் இருக்கிறது தானே நியாயம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு எல்லாரும் கேட்டாங்க. விட்டு கொடுத்து போனா 2 பேர் வாழ்க்கையுமே நல்லா இருக்கும்னு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கறதுங்கிறது வாழ்க்கையில பங்கு போட்டுக்கிறதா இருக்கக்கூடாது. மொத்த வாழ்க்கையுமே கொடுக்கறதா இருக்கணும். அப்படி ஒரு முடிவோட தான் நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பின கார்த்திக். என்ன சொல்ற காயத்ரி? உண்மையிலேயே சூர்யாவையும் சுப்புவையும் வெறுத்ததுனால நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வரல. அவங்க 2 பேரையும் ரொம்ப ரொம்ப நேசிச்சதுனால தான் பிரிஞ்சு வந்தேன். நீங்க என்ன ராசி? சிம்ம ராசி. நீங்க? கன்னி. ஓ, கன்னி பையனா நீங்க? எஸ், ஐ அம் a virgin boy. அத நான் கேட்கவே இல்லையே. கேட்கல. பட் சிம்மமும் கன்னி ஒத்து போகும். சோ லவ் பண்ணிடலாம். ஐ ஃபீல் இட் ஆல்ரெடி. கான்சென்ட்ரேட் கோபால், கான்சென்ட்ரேட். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுறான். ஸ்டூபிட்.